வணக்கம். துர்கா ஸ்டாலினுக்கு வந்த கெட்ட செய்தி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. துர்கா ஸ்டாலின் அவர்கள் தான் தற்பொழுது திமுகவில் மிக முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக சட்டப்பேரவையில் இருக்கலாம், திமுகவின் தலைவராக மு.க.ஸ்டாலின் செயல்படலாம். ஆனால் கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் துர்கா ஸ்டாலினின் பேச்சை கேட்க வேண்டும். மு.க.ஸ்டாலின் அடுத்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்றால் துர்கா ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு எழுதப்படாத விதி திமுகவில் இருக்கிறது. சேகர்பாபு துறைமுகத்தில் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று துர்கா ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் சேகர்பாபு அவர்கள் துறைமுகத்தில் ராஜினாமா செய்து நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற தேர்தலோடு 8 சட்டமன்ற இடைத்தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் அதில் மு.க.ஸ்டாலின் அவர்களை போட்டியிட வைக்க திட்டம் போட்டியிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. எதற்காக சேகர்பாபுவை ராஜினாமா செய்ய வைக்க வேண்டும்? திருச்சி கிழக்கில் துறைமுகம் ஒட்டுமொத்தமான வெற்றி வாய்ப்பை விட திருச்சி கிழக்கில் சேகர்பாபு அவர்களை ராஜினாமா செய்ய வைக்காமல் திருச்சி கிழக்கில் போட்டியிடலாமே என்ற கேள்வி பலருக்கும் எழலாம். ஆனால் திருச்சி என்பது K.N. நேரு மற்றும் அன்பில் மகேஷின் கோட்டையாக கடந்த காலங்களில் இருந்தது. ஆனால் அவர்கள் செய்த முறைகேடுகளும் கடந்த தேர்தலில் திமுகவிற்கு எதிராக விழப்பட்ட ஓட்டுகளும் ஒட்டுமொத்தமாக கருத்து கணிப்புகளிலும் நிறுவனங்கள் நடத்திய ஆய்வுகளிலும் மு.க.ஸ்டாலின் போட்டியிட்டால் முதல் சுற்றிலிருந்தே தோல்வியை தழுவார் என்ற கள ஆய்வு முடிவுகள் துர்கா ஸ்டாலினின் டேபிளுக்கு சென்றுவிட்டது. இதனால் தற்பொழுது தனது கணவரை சட்டப்பேரவையில் கொண்டு சென்றால்தான் உதயநிதியின் அரசியல் எதிர்காலம் அடுத்த 10 ஆண்டுகள் நீடிக்க முடியும். எதிர்க்கட்சியாக உதயநிதிக்கு சரியான தகுதி இப்பொழுது கிடையாது. அது துர்கா ஸ்டாலின் அம்மையாருக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. மேலும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது பற்றியான முக்கியமான தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது. மேலும் துர்கா ஸ்டாலின் அவர்களது ஒட்டுமொத்தமான அறிவிப்புகள் தான் மு.க.ஸ்டாலின் அவர்களை அரசியலில் நிலைநிறுத்த முடியும். அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்து தான் அடுத்த 20 ஆண்டுகளில் தாவேகாவை எதிர்த்து அரசியல் களத்தை காண முடியும். இதனால் தான் துறைமுகம் என்பது திமுகவின் கோட்டையாக கடந்த காலங்களில் இருந்தது. 2026 துறைமுகத்தில் சேகர்பாபு அவர்கள் போட்டியிட்டு வெற்றியடைந்தார். இப்பொழுது சேகர்பாபுவால் தான் கொளத்தூரில் ஸ்டாலின் தோல்வியை தழுவினார். இந்த கோபமும் துர்கா ஸ்டாலின் அம்மையார் அவர்களுக்கு இருக்கிறது. இதனால் சேகர்பாபு அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து அந்த தொகுதியில் மு.க.ஸ்டாலினை போட்டியிட வைத்தால் நிச்சயம் எதிர்க்கட்சி தலைவராக சட்டப்பேரவைக்குள் சென்று விடுவார். ஆனால் இந்த களத்தில் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்த கெட்ட செய்தி என்ன தெரியுமா? சேகர்பாபு அவர்களது பதவியை பறித்து அந்த தொகுதியில் அவரது கணவரை போட்டியிட வைப்பது சேகர்பாபுவிற்கு கொஞ்சம் கோபம்தான். ஏனென்றால் 7 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அதில் 7லுமா திமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய பதவியைத்தான் பறிக்க வேண்டுமா என்று சேகர்பாபுவின் மனதில் இருக்கிறதாம். இதனால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் ஒருவேளை சேகர்பாபு அவர்களுக்கு வேறு வழியின்றி அவர் ராஜினாமா கடிதத்தை தேர்தல் ஆணையிடம் கொடுத்தால், அந்த தேர்தலில் இடைத்தேர்தல் நடைபெற்றால் அதில் சேகர்பாபு அவர்கள் மு.க.ஸ்டாலினுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள மாட்டார். இது ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலினுக்கு கெட்ட செய்தியாக வந்துள்ளது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லாமல் போனாலும் சரி பிரச்சனை கிடையாது. ஆனால் சட்டப்பேரவையில் கோபாலபுரத்தின் குடும்பத்தினர்கள் இருக்க வேண்டும். கருணாநிதியாக கடந்த முறை ஒட்டுமொத்தமாக ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தின் பொழுது சட்டசபையில் கலைஞர் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார். ஆனால் இப்பொழுது தாவேகா ஆளும் கட்சியாக வந்த பிறகு மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் முதல் சுற்றிலிருந்தே தோல்வியை தழுவியதற்கு காரணம் அவர்கள் செய்த முறைகேடுகள், பிரச்சாரம் சரியாக நடத்தாதது, கிட்டத்தட்ட நிர்வாக தலைமை இல்லாதது என்று ஒட்டுமொத்தமான தகவல்களும் இப்பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அம்மையார் அவர்களுக்கு சென்றுவிட்டது. எனது கணவரின் தோல்விற்கு சேகர்பாபு தான் காரணம். உடனடியாக அவர்தான் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அவர் இந்த பதவியை விட்டு கொடுக்க வேண்டும். இதனால் அடுத்த கட்ட தேர்தலில் அவருக்கான வாய்ப்புகள் வழங்க வேண்டும். இதுதான் சேகர்பாபு செய்யக்கூடிய பரிகாரம் என்பதற்கேற்ப துர்கா ஸ்டாலின் அம்மையார் அவர்கள் போட்ட கண்டிஷன். இதற்கு இன்னும் 3 நாட்களில் சேகர்பாபு அவர்கள் என்ன முடிவை மேற்கொள்கிறார் என்பதும் வெளியாகும்.
தலைமையின் பேச்சை கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் மு.க.ஸ்டாலினுக்கு விசுவாசமாக சேகர்பாபு அவர்கள் களத்தில் வேலை செய்ய மாட்டார் என்ற செய்தி தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்ல, இந்த தேர்தலிலும் மு.க.ஸ்டாலின் தோல்வியடைந்தால் நிச்சயம் அதற்கு முழு பொறுப்பு சேகர்பாபு தான். ஏனென்றால் கொளத்தூரிலும் தோல்வி, துறைமுகம் தொகுதியிலும் தோல்வியடைந்தால் சேகர்பாபு அப்படி என்னதான் தொகுதி மக்களுக்கு நன்மை செய்தார்? கோபாலபுர குடும்பத்திலிருந்து மு.க.ஸ்டாலினை அடுத்து தலைமை பொறுப்பேற்க ஒட்டுமொத்தமான ஏற்பாடுகளையும் கலைஞருக்கு பிறகு ஏற்பாடுகளை செய்தவர் துர்கா.ஸ்டாலின் அம்மையார். ஆனால் இப்பொழுது இளைஞர்களால் தனது கணவரை எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை கூட வைக்க முடியாமல் கண்கலங்கி நிற்கக்கூடிய துர்கா.ஸ்டாலின் அம்மையாருக்கு ஆறுதல் கூட தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு சேகர்பாபு செல்லவில்லை. 4 நாட்களுக்கு பிறகுதான் சென்றுள்ளார். எதற்காக தெரியுமா? தேர்தலுக்கு முன்பாக அந்நியாரே, நாம் தான் ஆட்சியை கைப்பற்றுகிறோம், 160 தொகுதிகளுக்கு மேலாக நாம் தான் ஆட்சியை கைப்பற்றுகிறோம், எதற்கும் கவலைப்படாதீர்கள், அடுத்து முதல்வர் நமது தலைவர் தான் என்று வீரவசனம் எல்லாம் பேசி சேகர்பாபு அவர்கள் பல கோடிகளை கோபாலபுரத்திலிருந்து எடுத்து சென்றார். அது மட்டுமல்ல, சென்னையின் மாவட்ட செயலாளராக அவருக்கான அதிகாரங்களும் அதிக அளவில் மற்ற அமைச்சர்களை விட கூடுதலாக சேகர்பாபுவிற்கு கொடுக்கப்பட்டது. பல நிறுவனங்களிடமிருந்து கமிஷனாகவும் பல கோடிகளை பெற்றால் அதையும் கோபாலபுரத்திற்கு கொடுக்கவில்லை. இவ்வளவு சலுகைகளையும் கொடுத்ததற்கு காரணம், தனது கணவரை வெற்றியடைய வைப்பார், சென்னை முழுவதும் திமுகவின் கோட்டையாக இருக்கும் என்ற எண்ணம் துர்கா.ஸ்டாலின் அம்மையார் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் தேர்தல் முடிவுகளின் போதுதான் தெரிய வந்தது, துர்கா.ஸ்டாலின் அவர்களது காதில் விழுந்த கெட்ட செய்தி, உண்மையான தோல்விற்கு காரணமே சேகர்பாபு தான். அவர் செய்த தில்லாலங்கடி வேலைதான் திமுகவின் வெற்றி வாய்ப்பை பறித்தது என்ற ஒட்டுமொத்த உண்மைகளையும் துர்கா.ஸ்டாலின் அம்மையார் அவர்களிடம் போட்டுடைத்த காரணத்தினால்தான் தற்பொழுது துறைமுகம் தொகுதியில் சேகர்பாபுவின் ராஜினாமா கடிதம் செய்ய வேண்டும் என்ற நிலைமைக்கும் தற்பொழுது உருவாகியுள்ளது. திமுக எதிர்வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் வெற்றியடைவதோ தோல்வியடைவதோ சகஜம். சட்டப்பேரவையில் திமுகவின் எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இல்லை என்றால் அங்கு எதிர்க்கட்சி 100% செயல்படாது. எப்படி முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்திபன் என்று கூறிய அடுத்த நொடியே உதயநிதி அவர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறி சென்றாரோ, அதே நிலைமை நீடித்தால் உதயநிதியின் அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்ற அச்சம் துர்கா.ஸ்டாலின் அம்மையார் அவர்களுக்கு இருக்கிறது. நண்பர்களே, துர்கா.ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் தற்பொழுது செயல்பாடுகள் சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.